நற்செய்தி சொல்லும் சாட்சிகள். இயேசுவின் தடைகளில் மலர்ந்திடட்டும். உறவின் உயிர் பெருமானீகம் இயேசுவின் தடைகளில் மலர்ந்திடட்டும். வேதனைகள் அழித்து விட்டார், வேதனைகள் அழித்து விட்டார். நீங்களே துணிவுள்ள இறைவனின் ஆலயங்கள். நீங்களே இயேசுவை மூளைக்கல்லாக்கியவர். நீங்களே இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள். நீங்களே இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இன்று நமக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். நம் பேராயர் அவர்கள் தனது 72வது ஆண்டு பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகின்றார். பிறந்த நாள் விழா என்பது இறைவனுக்கு நன்றி சொல்லும் நாள். எனவே நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நம் பேராயர் அவர்கள் நல்ல உடல் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழ வேண்டும் என்று சொல்லி இறைவனை பார்த்து நாம் உருக்கமாய் மன்றாடுவோம். பேராயருக்கு நமது அன்பும் வாழ்த்தும் ஜெபங்களும். முதல் வாசகத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரது குரலுக்கு செவி கொடு, அவரையே பற்றிக்கொள். நமது ஆண்டவரை நாம் அன்பு பாராட்டுகிறோம். நம் ஆண்டவர் ஜார்ஜ் ஆண்டைக்கு குரலுக்கு நாம் செவி கொடுப்போம், அவரையே பற்றிக் கொள்வோம். வரப்போது அவர் ஆண்டவரை பற்றிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் அவர்களுக்கு நீடிய வாழ்வு தர வேண்டும் என்று ஜெபிப்போம். அவரே உன் நீடிய வாழ்வு. இந்த நாளிலே நாம் சிறப்பாக நாம் பேராயருக்காக ஜெபிக்க வேண்டும். பேராயருடைய பிறந்த நாள் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி நாம் மறக்க முடியாது. என்றால் அது முந்தின நாள் அன்பு நாள். ஆக அதுக்கு அடுத்த நாள் வருகிறது. ஆக நம் பேராயரும் அன்பு நிறைந்தவராக இருக்கிறார். ஆக அவருக்கு நாம் நன்றி கூறுவோம். நமது கடமை. அவர்தான் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைவர். எனவே ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறவர்கள் நம் பேராயர் அவர்களுக்கும் செவி கொடுப்போம். ஆகவே நம் பேராயருக்கு நாம் செபிப்போம், அவர் குரலுக்கு செவி மடுப்போம். இந்த நற்செய்தியிலே தன்னலம் துறந்து தன் சிலுவை சுமந்து செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். பேராயர் அவர்கள் தன்னலம் துறந்து தன் சிலுவை சுமந்து கொண்டு செல்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தன்னலம் துறந்து பிற நலத்தோடு வாழ இன்றைக்கு சிறப்பாக அழைக்கப்படுகிறோம். இந்த அருமையான நாளிலே நம் பேராயருக்காக உருக்கமாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் அவரை நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று வாழ்த்தி ஜெபிப்போம். நம் குற்றம் குறைகளை ஏற்று ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Free.
இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் தவ செயல்கள் உம்மை நோக்கிய வண்ணம் இருக்கவும் அவற்றை நாங்கள் தொடர்ந்து ஆற்றவும் எங்களுக்கு உதவியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எப்பொழுதும் உம்மிடமிருந்து தொடரும் எங்கள் செயல்கள் அனைத்தும் உம் வழியாகவே நிறைவு பெறுவனவாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதோ இன்று நான் ஆசியையும் சாபத்தையும் உங்களுக்கு முன் வைக்கிறேன். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். இயல் 30 இறை வார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. மோசே மக்களை பார்த்து கூறியது: இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அது இதுதான். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், உன் கடவுளாகி ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரை பின்பற்றி அவரது வழியில் நட. அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைபிடி. அப்போது நீ வாழ்வாய், நீ பழுகுவாய். நீ உடைமையாக கொள்ளப்போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். ஆனால் உனது உள்ளம் விலகிச் சென்று நீ செவி கொடாமல் கெட்டலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால், இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமையாக்கிக் கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். நீயும் உனது வழித்தொன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள். உன் கடவுளாகி ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரது குரலுக்கு செவிகொடு. அவரையே பற்றிக்கொள், ஏனெனில் அவரே உனது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு. அதனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ விரும்பும் அனைவரும் கிறிஸ்து காட்டுகின்ற அன்பின் கட்டளையை நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை விவிலிய அறிஞர்கள் கூறுவார்கள். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இணை சட்ட நூலின் மீது தனிப்பற்ற பற்று வைத்திருந்தார் என்று. அதற்கு காரணம் என்னவென்றால், அந்த நூலிலே எல்லா இடங்களிலும் பல நேரங்களில் பல வகையிலே அடிப்படையாக கூறுகின்ற கருத்துக்கள் இரண்டு: லாயல்டி அண்ட் fidelity. Be sincere to your vocation and be faithful to your vocation. அழைப்பிற்கு ஏற்ற உன்னத தன்மையை உணர்ந்து அதை வாழவும், அதை தன்னுடைய தினசரி வாழ்க்கையில் கடைபற்றி
இறைவனுக்கு ஏற்ற அன்பின் சின்னங்களாக மாறவும் இறைவனால் யாகுவேயால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ராயல் மக்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். The loyalty and fidelity are two parallel parts of the railway line for us. The gospel of today, the Lord gives the same thing, same invitation. When you want to follow me, you have to deny yourself, take up the cross and follow me. தன்னலம் துறந்து சிலுவையை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுவதில்தான் நம்முடைய பிரமாணிக்கமும் நம்முடைய அழைப்பின் விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டுகின்றார். எனவே இன்றைய தினத்திலே தவக்காலமாகிய இன்றைய வியாழன் திருநீற்று புதனுக்கு அடுத்த நாளிலே இறைவன் நம்மை அன்பின் மக்களாக வாழ நம்மையே அர்ப்பணிக்க அன்புடன் அழைக்கின்றார். இறை சட்டத்தில் இதற்கு அருமையான ஒரு வார்த்தை, இறைவனை பற்றிக்கொள், அன்பு செய், அவரே உனது வாழ்வு என்று. அழைக்கப்பட்டவர்களாகி இருக்கின்ற நாம் அனைவரும் அத்தகைய அழைப்பிற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று. எனவே இன்றைய நாளிலே நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நம்மை அழைத்ததற்காக, நமது வாழ்விலே அவர் செய்து வருகின்ற ஒவ்வொரு நல்ல காரியத்திற்காகவும், அவர் நம்மை நடத்தும் விதத்திற்காகவும் நன்றி கூறி இறைவனை புகழ வேண்டியது, போற்ற வேண்டியது நம்முடைய தலையாகிய கடமையாக இருக்கின்றது, அன்பின் ஒரு வெளிப்பாடாக இருக்கின்றது என்பதையும் நாம் உணர வேண்டும். பிப்ரவரி மாதம் துவக்கத்திலே பெங்களூரில் நடந்த ஆயர் பேரவை, இந்திய ஆயர் பேரவையிலே பல ஆயர்கள் தங்களுடைய மனநிலையையும் இக்காலகட்டத்தில் அவர்கள் சந்திக்கின்ற சவால்களையும் எங்களுக்காக தனிப்பட்ட ஒரு அமர்வு, கேமரா செஷன் என்று சொல்லுவார்கள், அங்கு மைக் இருக்காது, செக்ரட்டரி செயலர் இருக்க மாட்டாங்க, டெக்னீஷியன் இருக்க மாட்டாங்க, ஃபோட்டோகிராஃபர் எடுக்க மாட்டாங்க, நாங்கள் மட்டும்தான் இருப்போம். அந்த சமயத்தில் வெளிப்படையாக ஒவ்வொருவரும் தங்களுடைய உணர்வுகளையும் எண்ணங்களையும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அச்சமயத்திலே பேசிய ஆயர்களில் கூறிய கருத்தானது இன்று நம்முடைய தியான சிந்தனைக்கு இன்றைய நற்செய்தியின் அடிப்படையிலே உதவியாக இருக்கின்றது. ஆயர் பணி என்பது இக்காலகட்டத்திலே அவ்வளவு எளிதான ஒரு பணியாக அமையவில்லை. இருப்பினும் அந்த ஆயர் பட்டத்தை பெறுவதற்கு பலர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது வேற கேள்வி. சில மறை மாவட்டங்களுக்கு ஆயர் போட்டாலும் பயந்துட்டு ஏற்றுக்க மாட்டாங்க, அதுவும் இருக்குது. இந்த சூழ்நிலையிலே பார்க்கும் பொழுது இந்த ஆயர்கள் கூறியது இக்காலகட்டத்திலே ஆயர்கள் பணி சிறக்க வேண்டும் என்றால் நாம் நமது பணியை கிறிஸ்துவின் பணியோடு ஒன்றர கலப்பதில் இருக்கின்றது என்று சுட்டிக்காட்டினார்கள். முக்கியமாக ஜபல்பூர் பிஷப் அருமையாக கூறினார். அவர் மீது தான் பல கேசுகள் அரசாங்கம் போட்டிருக்கின்றது. அவர் என்னிடம் கூறும்போது சொன்னார், நல்ல வேளை அவருக்கு பதிலாக இப்போ வளனரசு என்று தமிழ்நாட்டை சார்ந்த கோட்டார் மறை மாவட்டத்திலிருந்து ஒரு புதிய ஆயர் நியமிக்கப்பட்டுள்ளார். அவரோடு ஒன்றாக இணைந்து ஆற்றிய பணியின் காரணமாக இக்காலகட்டத்திலே ஆயர் பணியானது எப்பொழுதுமே ஒரு கேள்வியை எழுப்புகின்ற பணியாக இருக்கின்றது. என்ன கேள்வி என்பதை அவர் அருமையாக கூறினார். அடிப்படையிலே நம்முடைய பணியானது கிறிஸ்துவின் பணியை நாம் செய்கின்ற பணியில் நிலை உள்ளவர்களாக, முழுமையான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டுமா என்று பார்க்க வேண்டும் ஒரு கேள்வி. எனவேதான் அந்த அமர்விலே ஆயர்கள் கூறினார்கள், நம்மை பற்றி சிந்திப்பது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. ஒவ்வொரு அமர்விலும் மக்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்று யோசிப்பதை விட நாம் எந்த நிலையிலே அதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம்,
எல்லா வகையிலும் ஏற்புடையவர்களாக இருக்கின்றோம் என்பதை அறிய ஆவலோடு இருந்தார். ஒரு கட்டத்திலே ஒரு ஆயர் கூறினார், மணிப்பூரிலே நடக்கின்ற விஷயத்தை பாருங்கள். இந்திய ஆயர் பேரவை என்ன செய்கின்றது அந்த மாநிலத்திற்காக? ஆயர்கள் பலர் தங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் அந்த மாநிலத்தின் மீது கொண்டிருக்கின்ற கரிசனையையும் கவலையையும் எடுத்து கூறினார்கள். அத்தோடு விட்டுவிட முடியுமா? ஆயர் பணி சிறக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்ற ஒரு கேள்வியை எழுப்பும் பொழுது நான் கூறினேன் பதில். அதையே உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்கின்றேன். இந்திய ஆயர் குழுவிலே இருக்கின்ற ஆயர்கள் அனைவரும் எல்லா மாநிலத்தின் மீதும் தனிப்பற்ற பற்று வைத்திருக்க வேண்டும். அதில் எந்த விதமான எல்லளவும் சந்தேகம் கிடையாது. ஆனால் மணிப்பூரில் நடக்கின்ற ஒவ்வொரு அசம்பாவிதம், வன்முறைகள், அநீதிகள், கொடுமைகள், வெக்கிரமான செயல்கள் அனைத்தையும் பார்க்கும் பொழுது வெளிமானத்தில் இருந்து வருகின்ற ஆயர்கள் அங்கு உள்ளே ஈடுபட்டு அதை சரிவர செய்வதற்கு முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. நியாயமாக சொல்ல வேண்டும் என்றால் அதை செய்யவும் கூடாது. மாறாக ஆயர்கள் என்ற முறையிலே அங்கு இருக்கின்ற ஆயர்களுக்கு உறுதுணையாக வழியாக இருந்து ஒவ்வொரு மாநிலமும் அங்கு அந்த மாநிலத்தில் ஏற்படுகின்ற துன்பங்களையும், துயரங்களையும், சவால்களையும், இடையூறுகளையும், சச்சரவுகளையும் சந்திப்பதற்கு அவர்களையே தயார் செய்யும் பொழுதுதான் அவருடைய ஆயர் பணி நிறைவு பெற முடியும் என்று கூறினேன். இறுதியிலே கூறப்பட்ட கருத்து அவர்தான். ஆயர் பணி இக்காலத்திலே ஒரு சவாலுக்குரிய பணியாக இருக்கின்றது. பல வகையிலே உங்களுக்கு நன்றாக தெரியும். மறை மாவட்டத்தில் மட்டுமல்ல, நான் வாழுகின்ற சமுதாயத்திலும் சரி, அரசியல் கலந்த இச்சூழ்நிலையிலே இன்று ஆட்சி செய்கின்ற ஒன்றிய அரசும் கூட பல வகையிலே ஆயர்களுக்கு எந்த விதமான துன்பம் கொடுக்கலாம் என்பதை மறைமுகமாக திட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையிலே ஒரு ஆயர் தன்னுடைய பணியை நிறைவேற்ற வேண்டும் என்றால் he has to be very loyal and faithful to the call he has called us. இறைவன் கொடுத்த அழைப்பிற்கு ஏற்றவாறு நாம் நேர்மை உள்ளவர்களாகவும், பிரமாணிக்கம் உள்ளவர்களாகவும், நம்பிக்கை உள்ளவர்களாகவும் பணியை எல்லா சமயங்களிலும் செய்யும் பொழுதுதான் நம்முடைய பணி உண்மையிலே நமக்கு ஆறுதல் தருபடியாக, மகிழ்ச்சியை தருகின்ற பணியாக, நிறைவுள்ள பணியாக இருக்கும் என்ற ஒரு மைய கருத்து அந்த அமர்விலே எங்களிடம் இருந்தது. இதற்கு இதை நான் சொல்லுகின்றேன் என்றால், இந்த தினத்திலே பிறந்த நாளை கொண்டாடும் நாம் இறைவன் முன்பாகவும், நம்முடைய உயர் மறை மாவட்டத்தின் முன்பாகவும், இறை மக்களின் முன்பாகவும், குருக்களாகிய உங்கள் முன்பாகவும், துறவர சபையைச் சேர்ந்த அருட்சகோதரிகள் முன்பாகவும் என்னுடைய பணி நன்முறையில் அமைய வேண்டும் என்றால், நான் செய்கின்ற செயல்கள் கிடையாது, எடுக்கின்ற முடிவுகள் கிடையாது, நிர்வாகத்திலோ மீட்பு பணியிலோ நாம் நடத்துகின்ற முயற்சிகளில் கிடையாது என்ற வகையிலே ஆர் வி ஃபெய்த்ஃபுல் லாயல் டு காட் ஹூ ஹஸ் கால்ட் அஸ். எப்பொழுது நாம் இறைவனுக்கு நிறைவுள்ளவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக நம்முடைய பணியை செய்கின்றோமோ ஆட்டோமேட்டிக்கலி எவ்ரிதிங் வில் கம். அவுசினார் அருமையாக கூறுவார், இன்றைய நற்செய்தியின் ஒரு கருத்தை உண்மையான ஒரு கிறிஸ்தவன் தன்னலம் துறந்து சிலுவையை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். 3 கருத்துக்கள் அங்கு அடங்கி இருக்கின்றது. He's called to deny himself, take up the cross and follow. பல சமயங்களிலே நாம் நம்மையே துறந்து, தன்னலம் துறந்து வந்திருக்கின்றோம். அந்த தன்னலம் துறந்த நிலையில் அடுத்த நிலையை அடைவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? அதற்கு முயற்சி செய்கின்றோமா? அந்த முயற்சியில் வெற்றி பெற முடிகின்றதா? வெற்றி பெற முடியாவிட்டால் அதற்கு என்னென்ன காரணங்கள் என்பதை நாம் இன்று ஆராய வேண்டும். சிலுவையை சுமப்பது என்ன சிலுவை? What do you mean by cross?
There is a real question which we have to pose today. It is not a wooden cross. It is not a problem only. சிலுவை என்பது நமக்கு தாமே ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற obstacles, தடுப்புகள். அதை நாம் ஏற்றுக்கொண்டு மென்மேலும் நடக்கும் பொழுதுதான் we should be faithful, we should be conscious, and we should be ever more happy to follow him. எனவே இன்றைய தினத்திலே உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். கடந்த 11 ஆண்டுகளாக என்னோடு ஒன்றாக இணைந்து பயணித்து நம்முடைய தலத்திருச்சபையை இறைவன் கொடுத்த வரங்களின் மூலமாகவும் உங்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாகவும் எல்லா வகையிலும் இறைவனுக்கு செய்ய வேண்டிய அந்த பிரமாணிக் எண்ணத்துடன், நேர்மை உள்ள உள்ளத்துடன், விசுவாசத்துடன் நம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். நன்றி கூறுவோம். இன்றைய தியான பாடல்களை பாடியது போன்று எண்ணற்ற நன்மைகள் God has done to us and He is doing even today at this moment. Let us recognize, and we are nothing in front of God. We are everything with Him. So if you want to shine in your life like the sun, you should be ready to burn like the sun. சூரிய ஒளியை போன்று ஒளிர வேண்டும் என்றால் சூரிய ஒளியை போன்று நம்மையே எரிக்க வேண்டும். அதிலே தான் அமைந்திருக்கின்றது உண்மையான கிறிஸ்துவ அழைப்பு, குருத்துவ அழைப்பு, ஆயர் அழைப்பு, புலவர் அழைப்பு. தொடர்ந்து நாம் ஒருவருக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபியுங்கள். இறைவன் கொடுத்த வாய்ப்பிற்காகவும் அழைப்பிற்காகவும் உங்களுடைய தன்னலமற்ற எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கின்ற ஒத்துழைப்பிற்காகவும் உடல் இருப்பிற்காகவும் சகோதர வாஞ்சிக்காகவும் நன்றி கூறுவோம். இறைவன் மென்மேலும் அவர் காட்டிய வழியில் தன்னலம் தொடர்ந்து சிலுவையை எடுத்துக்கொண்டு இறைவனை பின்பற்ற முயற்சி செய்வோம் என்ற நவகாலத்திலே அமல் நம்பிக்கையாளர்கள் என்றார்கள். பண்புமிக்க சகோதர சகோதரிகளை, எக்காலமும் அன்றாட கடமைப்பட்டுள்ள நாம் குறிப்பாக இந்த அவகாலத்திலே ஒரே குடும்பமாக இணைந்து நம்முடைய விருப்பங்களை ஜெபங்களாக மாற்றி இறைவனிடம் சமர்ப்பிப்போம். Let your response be, Lord, hear our prayer. Abba Father, we pray for the Holy Mother Church, the Pope, bishops, priests, religious, and the laity, that they may respond to God's call and lead a life of example to continue the mission of Christ on earth. We pray to you, O Lord. Lord, hear our prayer. Heavenly Father, we rejoice on this day and thank you for the gift of our beloved Archbishop, Most Reverend Dr. George Anthony Sami to our Archdiocese, who is celebrating his birthday. His shepherding leadership, care of souls, concern for the poor and needy, pastoral attention to the faithful are indeed your blessings to us through his dedicated ministry. We pray that he may continue to enjoy good health of mind and body, and may your spirit guide him always. We pray to you, O Lord. Lord, hear our prayer. Almighty God, we pray for the beloved parents of our Archbishop, Mr. Anthony Sami and Mrs. Sandana Mary, his eldest brother, and all dear departed souls of his family. We ask you to look mercifully upon them and graciously grant eternal rest for their goodness and exemplary Christian life. We pray to you, O Lord. Lord, hear our prayer. உங்கள் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள இறைவா, எம் உயர் மறை மாவட்டத்திற்காக சிறப்பாக மன்றாடுகிறோம். உயர் மறை மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக எடுக்கப்படும் அனைத்து ஆக்கப்பூர்வ முயற்சிகளும் நிறைவேற்றப்படும் திட்டங்களும் நல்ல பலன் தர வேண்டும் என்றும் எல்லா விதங்களிலும் எங்களை மேன்மையான விசுவாச மறுமலர்ச்சிக்கு இட்டு செல்ல அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வானக தந்தையே இறைவா, அனைத்து குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். புரிந்து கொள்ளாமை, கருத்து வேறுபாடுகள், பொருளாதார பிரச்சனைகள், குழந்தை பேரின்மை, வேலையில்லா திண்டாட்டம் போன்ற அவலங்களால் குடும்பங்களில் ஏற்படும் தீமைகள் அனைத்தும் உமது ஆசியால் களையப்பட்டு நம்பிக்கை வாழ்வில் வேறொன்றும் நலமான இல்லறங்கள் அமைந்திட அருள் தர வேண்டும் என்று
ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை இறங்கி மன்றாடும் திரு அவை மீறி இரக்கம் காட்டி உம்மை நாடி வரும் எங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். எங்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் தந்து இந்த தவகாலத்திலே புனிதத்தின் மக்களாக மாற உமது அருளையும் ஆற்றலையும் தந்தருள எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புனித பீடத்தின் முன் நாங்கள் கொண்டு வந்துள்ள பலி பொருட்களை அணிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நீ எங்களுக்கு இரக்கம் காட்டுவதின் வழியாக அவை உமது பெயருக்கு மேன்மை சேர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மீது எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விதத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் இந்த தவ காலத்தில் திருவுளமானே. ஆகவே ஆண்டவரே, எண்ணற்ற வானதூதரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலாக பாடுவதாவது.
உமது மாட்சியால் நிறைந்துள்ளவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட குணக்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இந்த இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் திருவாவை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் தொல்சாமி ஆண்டரை, எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் திருவாவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்களும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித தோமா மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
இறைவனின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக கொடையின் ஆசியால் நிறைவு பெற்றுள்ள நாங்கள் அனைவரும் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி என்றும் எங்களுக்கு இரக்கம், மீட்பு ஆகியவற்றின் ஊற்றாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். தலைவணங்கி இறை அருளை நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, உம்மக்களுக்கு நிலை வாழ்வின் வழிகளை அறிவித்தீரே. அதனால் அவற்றின் வழியாக நிறை உரையாகிய உம்மிடம் அவர்கள் வந்து சேர்ந்திட உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் உங்களோடு தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. So dear Lord fathers, brothers and sisters, I thank you sincerely for your presence today with me to celebrate this Eucharistic sacrifice and to give thanks for having given me this day of celebrating the birthday. Please continue to pray for me for the vision which we have been entrusted by God, by the Church, and do everything what is possible for the greater glory of God's kingdom and the good of the Archdiocese Madras Minor Four. Be assured of my prayers for each and every one of you, for your well-being, for all your intention. May the Blessed Virgin Mary be with you, guide you, console you, and let us walk always in loyalty and fidelity, taking up the cross and following Jesus Christ. Thank you. Dear fathers, kindly be seated. Good morning, your grace, dear fathers, brothers and sisters. It is a pleasure to welcome you all to this joyous occasion, the birthday celebration of our beloved Archbishop. His leadership and compassion have been a beacon of light for our Archdiocese. A heartfelt welcome to each of you for sharing in this momentous occasion. Your grace, we celebrate your journey and the profound impact you have had on our lives. Your wisdom has helped us to see the world with renewed understanding, and your compassion has inspired us to be better versions of ourselves. We are forever grateful for your guidance and presence in our lives. Now, I welcome Reverend Pastor Stanley Sebastian, our Vicar General, to felicitate our Archbishop with his words. I wish this day's Archbishop for his birthday on your behalf will share an experience to show the situation that bishops and priests face today. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், பாத்திமா சொல்லுவோம், மாதா சொல்லுவோம், ஒவ்வொரு பங்குலையும் ஒரு நாள் 2 நாள் வச்சு ஜெபம் பண்ணாங்க. ஞாபகம் தான் ஒவ்வொரு பங்கு. அந்த சமயத்தில் எங்கள் பங்குக்கு வந்தது பெரிய பங்காக இருந்தாலும் ஒரு 3 நாள் வச்சுருந்தாங்க. அங்கே அப்பா வந்து ஒரு கதவோரத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டுருந்தாரு. தம்பி, என்னுடைய சிறிய தம்பி கோயிலுக்கு விளையாடிட்டு இருந்தான். பங்கு சாமியார் விரட்டிட்டு போனார், உள்ள போடா கோயிலுக்குள்ள சொல்லி. இதை அப்பா பார்த்துட்டார். வீட்டுக்கு வந்த உடனே சரியான அடி. பங்கு சாமியார் கோபம் வருதுன்னா என்ன செஞ்சு எவ்வளவு தூரத்துக்கு அடிச்சாருன்னு சொன்னாக்கா, மறுநாள் ஸ்கூலுக்கு போய் வீட்டுக்கு வரவே இல்லை. இதே சொல்ல வந்தது என்றால், இப்பொழுது அந்த சூழ்நிலை இருக்குதா? பங்கு சாமியார் சொன்னாக்கா, அங்கே அப்போ போயிருப்பாரு, என்ன பண்ண என் பொண்ணு பையன் ஏன் அப்படி திறந்தீங்க, ஏன் பேசுறீங்க கேட்போம். அதுதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். ஸோ that is a situation wherein our Archbishop and our priests are facing these days. So on this special day, on behalf of all the people gathered here to wish you and all the diocesan and priests would like to wish this day's Archbishop very, very happy birthday, and we continue our prayers for his ministry
God created millions and millions of creatures and creations in this world. Among all these, creation of the greatest gift God has given us is the human being. As His Grace the Archbishop is celebrating his birthday, we thank God for the greatest gift of His grace to us, to Archdiocese, as a bishop. The uniqueness of our Archbishop is that he is not only heading and leading our Archdiocese, but is also, all of you know, first of all, is President of Tamil Nadu Bishops' Conference. He leads and guides all the 18 Archdioceses of Tamil Nadu. Again, CCBI, as Vice President, he guides the Conference of the Catholic Bishops of India. Third, in CBCI, that is the Catholic Bishops Conference, he also serves as the Vice President. In Vatican, he is a member of Pontifical Commission for the Evangelization of the People. We also know, all of us know that he is the chairman of National Academy of Medical Science, Bangalore, that is St. John's Medical College. Your Grace, many happy returns of the day to you on your special day. Have a lovely birthday. We hope you know that we admire and respect you so much as you work for the growth of the Archdiocese and the welfare of each and every one of the priests and the people in this Archdiocese. We feel very lucky and proud to have someone like you to guard us and guide us in our pastoral ministry. And every one of us are fortunate to have a person as important as you are as Archbishop of this Archdiocese. On behalf of all present here, and with all the clergy of the diocese and the religious, the lay people, like to wish you a very happy birthday. On behalf of all of us, our Vicar General will wish Archbishop with the shawl. I request Father Michael Alosanai, the Episcopal Vicar for the Religious, to wish our Archbishop with the colorful bouquets with flowers. With great honor, let us invite our beloved Archbishop for the cake cutting ceremony. May this act symbolize the abundance of blessings and happiness He bestows upon us all. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, dear Ray. Happy birthday to you. May God bless you. May God bless you. May God bless you. Happy birthday to you. Thank you, dear fathers. On behalf of Santum community, Santum Vicariate, Father Vayopost BF, wishing our Archbishop, and after Santum Vicariate, Santum community priest will wishing our Archbishop.
ஃபாதர் அப்படியே வயிலிமா தாய் மரியே ஃபாதர் அன்னையே